13 வயசுலேயே படிப்பு நின்று போச்சு. வீட்டில் ஏழ்மை. நாள் கணக்காக சாப்பிடாம பசி கொடுமை. வேலை தேடி தேடி அலுத்து போச்சு. ஒரு நாள் பசி மயக்கத்தில் கிறங்கி போய் ஒரு நாடக கொட்டகை வாசலில் போய் அமர்றான் ஒரு சின்ன பையன். அப்போ பார்த்து ஒரு பெரிய பணக்காரன் குதிரையில் வந்து இறங்கி நாடகம் பார்க்குறதுக்காண்டி போகிறதுக்கு நிற்கிறான். அந்த சின்ன பையனை பார்த்து அந்த குதிரையை ஒப்படைச்சி, நாள் கணக்காக இந்த குதிரை வந்து காணாமல் போயிடுறது, அதனால் நான் நாடகம் பார்த்துட்டு வர்றது வரைக்கும் இந்த குதிரையை பார்த்துக்க, உனக்கு வந்தவொடனே கொஞ்சம் காசு தரேன் அப்படின்னு சொல்கிறான். ஆகா, இப்படி ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு தெம்பாக எந்திரிக்கிறான் அந்த சின்ன பையன். அந்த பணக்காரன் நாடகம் பார்த்து முடித்து வரும்போது மிரண்டு போயிடுறான். ஏன்னா அந்த குதிரையை அழகு போல் கழுவி அதோட காலெல்லாம் சுத்தப்படுத்தி அருமையாக வச்சுருக்கிறான். அதை பார்த்த பணக்காரன் பணத்தை கொடுத்துட்டு போகிறான். சில்லறை காசு கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருந்தவன் பணத்தை பார்த்தவொன்னே சந்தோஷப்படுறான். அவன் செய்கிற வேலையை பார்த்து நாள் கணக்கில் வரப்போகிற பணக்காரங்களாம் அவன்கிட்ட குதிரையை ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. கொஞ்ச நாள்லேயே ஒரு குதிரை லாயத்தை வச்சு வேலையாட்களையும் வச்சு ஒரு பெரிய முதலாளி ஆயிடுறான். நாடக கொட்டகை வாசல்லையே லாயம் இருக்கிறதுனால நாடகத்தையும் பார்க்குறான். கொஞ்ச நாள்லேயே ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி ஆயிடுறான் அந்த சிறுவன். அந்த சிறுவன் வேறு யாரும் இல்லை, ஷேக்ஸ்பியர் தான். வாழ்க்கையில் முன்னேறினா பெரிய தகுதி ஒன்றும் தேவையில்லை. இங்கே பசி இருக்கிறவன் அடித்து மேய்ஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். நேரம் வர்றது வரைக்கும் காத்திருக்கணும். அந்த நேரம் வரலையா, அந்த நேரத்தை உருவாக்கிக்கிடணும்.